பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா நீதிமொழி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையின்படி அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு, உங்கள் கலக்கத்துக்கு முடிவு உண்டு, உங்கள் நிந்தனைகளுக்கு முடிவு உண்டு. எந்தெந்த காரியத்துல இன்னும் முடிவு வரலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியம் இன்னும் என் மனதை அலக்களிக்குதே, எனக்கு இன்னும் பிரச்சனையை கொடுக்குதே, இது என்ன தூங்க விட மாட்டேந்தே, இது என்ன வாழ விட மாட்டேந்தே என்று சொல்லி எந்தெந்த காரியத்துல இன்னும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களோ, பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களோட தான் பேசுறார். நிச்சயமாக முடிவு உண்டு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயம் முடிவு உண்டு. இல்லையா? உங்க வீட்டில் இருக்க பிரச்சனை, உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டம், சமாதானம், இதெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் முடிவுக்கு வரும். பிரச்சனை என்பது சில காலம்தான், சில காலம்தான் பிரச்சனை. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சில காலம் மட்டும்தான் கஷ்டங்கள். ஆனால் எப்போ நீங்க ஆண்டவரை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். ஆண்டவரை நம்புற வரைக்கும், கர்த்தரை நீங்க நம்பும் போது கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வருவார். ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் தான் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு நீங்க எல்லா காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு உதாரணம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. ஒரு சின்ன பையன் ஓட்டப்பந்தயம் ஸ்கூல்ல வைத்திருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் டே. அந்த ஸ்போர்ட்ஸ் டேல அவன் பயங்கரமா ஓடக்கூடியவன். அந்த ஓட்டப்பந்தயத்துக்காக பயங்கரமா பயிற்சி எடுக்கிறான். பயங்கரமான பயிற்சி. ஸ்கூலே சொல்லுது, நீ தான் சூப்பரா வரப்போற, நீ தான் ஃபர்ஸ்ட் வரப்போறன்னு சொல்லி. ஸ்கூல் காம்படிஷன்ல முதல் வந்துட்டான். அதே போல அவனுடைய அடுத்த ஸ்கூல், இன்னும் பக்கத்தில் இருக்க ஸ்கூல் காம்படிஷன்ல அந்த ஸ்கூல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான். இப்படி நிறைய பதக்கங்களை பெற்றுக்கொண்டே இருந்தான். ஒரு பெரிய போட்டி அவனுக்காக ரெடியா இருந்துச்சு. ஸ்கூலே எதிர்பார்த்துச்சு, கட்டாயம் அவன் தான் வின் பண்ணுவான்னு சொல்லி. ஆனா என்ன ஆச்சு தெரியுங்களா? திடீரென்று சொல்லி அவனுடைய கால் கீழே விழுந்து சுளுக்கு பிடிச்சிருச்சு. அவனால ஓட முடியல. அப்போ அங்க இருக்க பிரின்சிபல் சொன்னாரு, தம்பி, இந்த வருஷம் நம்ம பதக்கத்தை விட்டுட்டோம், அவ்வளவுதான், கட்டாயம் கிடைக்காது. ஏன்னா நீ நடக்கவே முடியல, எப்படி நீ ஓடுவே? அவங்க ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, தம்பி நீ வீட்டில் ரெஸ்ட் எடு, இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேலி ஏத்துனாங்க. டேய், என்னடா நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொன்னேன், ஆனா இப்ப என்னடா இப்படி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சா கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, அவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுடைய சண்டே ஸ்கூல்ல அவங்க டீச்சர் சொன்னதான வசனம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இரவு நேரத்துல தூங்கும் போது இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னும் 2 நாள் தான் ஆண்டவரே, இந்த 2 நாள்ல என் கால் சரியாகணும், என் கால் சரியாகி நான் ஓடணும். நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது. ஆனா என்ன இருந்துச்சு தெரியுங்களா? அவன் ஜெபம் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு கால் எடுத்து கீழே வைக்கிறான். அவனுடைய காலில் ஒரு சின்ன வலி கூட இல்லை. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவங்க அம்மா கிட்ட ஓடுறான், அம்மா என்னம்மா என் காலு பழையபடி இருக்குமா? அவங்க அம்மா நம்பல, டே சும்மா சொல்லாதடா, நடிகிறியாடா, இந்த வருஷம் உன்னால பதக்கம் வாங்க முடியாது, விட. இல்லம்மா, தூரம் ஓடுறான், அப்பா இங்க பாருங்கப்பா என் கால் சரியாயிடுச்சுப்பா. அவங்க அப்பா பார்த்து சொல்றாரு, இல்லடா அதெல்லாம் சரியாகாதுடா, எப்படிடா உன் காலில் சுலுக்கிருச்சுடா, டாக்டரே சொல்லிட்டாங்க 15 days மேல ஆகும்னு சொல்லிட்டாங்க, முடியாது. இல்லப்பா, நேற்று நைட்டு நான் ஜெபம் பண்ணப்பா, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருப்பான்னு சொல்லி சொன்னான். உடனே அவங்க அப்பா காலை தொட்டு பார்த்தாரு, அந்த கால் வீக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியா இருந்துச்சு. பாருங்க, ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற சின்ன நம்பிக்கையை கூட அவர் பார்த்து நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். பைபிள்ல கூட ஒரு அம்மா 12 வருஷமா வேதனையில் இருந்தாங்க. ஏசு கிறிஸ்து வராருன்னு கேள்விப்பட்ட உடனே ஏசு கிறிஸ்துவோட ட்ரெஸ்ஸை தொட்டா போதும்னு சொல்லி நினைச்சு ஓடி போய் என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்த கூட்டத்தில் போய் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தொட்டாங்க. பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை, இயேசு மேல நம்பிக்கை இருந்ததால அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டா போதும் எனக்கு நம்பிக்கை, சுகம் கிடைச்சிடும் நம்பினாங்க. அதே போல என்ன நினைச்சது தெரியுங்களா? உடனே அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சது. அதே போல இந்த பையன் 2வது நாள் அதே ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்து கொண்டு அந்த ஸ்கூல்ல
ஃபர்ஸ்ட் அந்த ரன்னிங் ரேஸ்ல முதல் மாணவனா வந்து பதக்கத்தை அவன் கொண்டு வந்தான்னு சொல்லி அவனுடைய காரியத்துல நான் கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நிச்சயமாகவே முடிவு உண்டுங்க. உங்க வாழ்க்கையில இதுதான் முடிவில்லை, பிரச்சனை தான் முடிவில்லை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், எல்லா காரியம் மாறும். சீக்கிரத்துல கர்த்தர் மாற்றுவார். உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நம்புற இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க நம்புற இயேசு நிச்சயம் உங்களுக்கு அதிசயத்தை செய்து அவர் நன்மையை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அன்பு இறக்கும் பிள்ளைகள், நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் இப்படியே போயிட்டே இருக்குமோ, இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டே இருக்குமோ, இந்த கவலை இப்படி போயிட்டே இருக்குமோன்னு சொல்லி ஒருவேளை இதுக்கு எல்லை இல்லை, இதுக்கு முடிவில்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த காலை நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் இவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வேதனைக்கு கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும். ஆண்டவரே, இவங்க நம்பிக்கை வீண் போகாது. இவங்க நம்புகிறதான இயேசு நிச்சயம் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை இவங்க வாழ்க்கையில் அதை உணர உதவி செய்யும். இப்பொழுதே அற்புதத்தை செய்யும், அதிசயங்களை செய்யும். நாமம் மையப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. Have a nice day. Bye.